குட் மார்னிங். இன்னைக்கு என்னோட ஸ்டைல் ஆஃப் காஃபி சொல்லித்தரேங்க. ஒரு சின்ன கிளாஸில் வந்து 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதில் கொதிக்க கொதிக்க பாலை ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிகாஷனாக ஊற்றுங்க. நீங்கள் டிகாஷன் காஃபி பவுடர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை வந்து தண்ணியில் நல்லா சுடுதண்ணியில் ஆற்றிட்டு அதை டிகாஷனாகவே ஊற்றுங்க. அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே சும்மா ஒரே ஒரு பிஞ்சு ஒரு கிறிஸ்டல் வந்து அப்படியே சுகரை போட்டுட்டு அதை வந்து ஆற்றாதீங்க. இது குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம குடிக்கும்போது அந்த சீனி ஃபுல்லாக இருக்கிறது நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தாங்க குடிப்பேன் குட்டி டம்ளரில். ஆனால் ரசித்து ரசித்து குடிப்பேன். அதனால தான் நான் வெளியில் எங்கே போனாலும் காஃபி குடிக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய ஸ்டைலில் போட்டால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். காஃபி போட்டு குடிச்சிட்டு டக்குன்னு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா இன்றைக்கும் வெளியில் போகணும். இது சிம்பிளான புலாவ் தாங்க. பேசிக்கான பிரியாணி மசாலா என்னென்ன உங்களுக்கு கரம் மசாலாஸ் இருக்கோ அதை போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா வெங்காயம் வேறு எதுவுமே இல்லைங்க. இதில் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பீட்ரூட் நல்லா ஒரு பெரிய பீட்ரூட் ஒரு 1/2 kg இருக்கும். அந்த பீட்ரூட்டையும் போட்டுட்டு ஊற வச்சுருந்த சுண்டல் நைட்டு சென்னை மசாலா செய்யலான்ட்டு ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட முடியாது வேணான்னு சொல்லிட்டாங்க. அதையும் இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இதில் பவுடர் மசாலா எதுவுமே கிடையாதுங்க. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எதுவுமே கிடையாது. தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரமான யம்மியான புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. இடையில இந்த குட்டினை இங்கே என்ன பண்ணுதுங்கன்னு எட்டி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இது ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு எங்கே போய் ஒளிஞ்சிட்ருக்கானுங்க பாருங்களேன். அவனுங்களை பார்த்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே தாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த டைமு மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் பசங்க பெருசாயிரும். இந்த குட்டி குஞ்சாலி இப்போவே கொஞ்சம் விட மாட்டேங்கிறாரு. இந்த பசங்க வந்து ஒரு 9, 8 அந்த இயர்ஸ் தாங்க. 8, 9 இயர்ஸ் மேலே தாண்டிடுச்சுன்னா தூக்கக்கூடாதான், இவங்கள கொஞ்சம் கூடாதான், இவங்க பெரிய பசங்க ஆயிட்டாங்கன்ட்டு அவங்களே நினச்சிப்பாங்கங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, இல்லை வீடு எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுங்களை தூக்கி தூக்கி கொஞ்சம் சந்தோஷமாக விளையாடுங்க. ஏன்னா அந்த டைம் போயிட்டு அதுக்கப்புறம் வராது இல்லையா. நான் வந்து என் பசங்க மட்டும் இல்லைங்க, என் அண்ணன் தம்பி பசங்க, என் கொழுந்தனார் பசங்க எல்லாரையுமே ரொம்ப செரிஷ் பண்ணி அவங்களோட சைல்ட்ஹுட்டை வந்து சந்தோஷமாக தூக்கி நல்லா சந்தோஷமாக விளையாடிருக்கேங்க. அது மனநிறைவாக இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த பசங்க வந்து நம்மளை விட்டு தள்ளி தள்ளி தான் போக பார்ப்பாங்க. என்ன இது பண்ணாலும் தூக்குறதா கொஞ்சறதா அதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. இந்த குட்டி நாய் இருக்கே, இந்த குட்டி நாய் 10 இயர்ஸ் கூட ஆகலை. அது நம்மளை சொல்லுது, அத்தை என்னை தூக்காதீங்க, என்னை கொஞ்சாதீங்க, நான் பிக் பாய் ஆகிட்டேன்ட்டு. இவனுங்க 2 பேரும் 2 பசங்களுமே ரொம்ப அட்டாச்சாக இருப்பானுங்க. நானும் என் தம்பியும் விளையாண்டது போய் இப்போ அவன் பையனும் என் பையனும் அதே பாண்டிங் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இந்த பசங்க அடிச்சுக்கிறாங்க இது பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. WWF தான். வீட்டில் எந்த நேரமும் WWF தான் நடக்கும். பட் யாரும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் விளையாண்டுக்குவானுங்க. அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயமாக இருக்கும். இது என்ன இப்படி உருண்டுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் பழகிருச்சுங்க. இவன் வந்து இந்த குட்டி பையன் வந்து 2 பசங்களையும் அத்தான்னு தான் கூப்பிடுவான். சரணத்தான் கைலாஷ் அத்தான்னு சொல்லிட்டு. அவனுங்க 2 பேர் கூடயே தாங்க இருப்பான். அவன் நான் இருக்கணும்லாம் அவனுக்கு இல்லவே இல்லை. அவனுங்க 2 பேரும் இருந்தால் போதும். ஒரு கால் பண்ணால் கூட டைரெக்டாக அத்தான்ட்ட கொடுங்க அத்தன்னு சொல்லிடுவான். அவ்வளோ அட்டாச்மெண்ட் அவங்களுக்குள்ள. டச்வுட் இந்த பல்ட்டி அடிக்கிறது, இந்த சேட்டை பண்ணுறது இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பயமாக தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் பசங்க மட்டும் இருந்தால். சரி இங்கே விளையாடுங்கடாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோங்க. எங்கே வெளில போனாலும் ஒரு நல்ல பெரிய டம்ளரில் தண்ணி குடிச்சிட்டு போனால் தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவ்வளோ வெயில். ஏன் இப்படி தாங்க முடியாத வெயில் இன்னும் இருக்க அதிகமாகிட்டு இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு. பசங்களோட ஸ்கூல் வேலை தாங்க கண்டினியூ ஆகிட்டுருக்கு. போகிற வழியில் இந்த பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு ஃபியூவல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனோங்க. ஸ்கூல் வேலை வந்து நிறைய நேரம் ஆச்சு. பட் நான் கொஞ்சமாக தான் ஷூட் பண்ணேன். அது பாட்டுக்கு போயிட்டுருக்கட்டும். பட் நான் வேறு ஒரு டாபிக் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கூலு மார்க்ஸு இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பசங்க வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருந்தால் போதும். ஸ்டடீஸ்லாம் அப்படி நிறைய மார்க் வாங்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இது கிடையாதுங்க எனக்கு. பட் என்னென்னா மார்க்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்தடுத்தது அட்மிஷனு அடுத்தடுத்து ஸ்டடீஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளோட சிஸ்டமு.
உண்மையே சொல்லணுன்னா இப்போ ஒரு 10th வந்து ஒரு 450 வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீஸு, 400 வாங்கினா அவங்களுக்கு ஒரு ஃபீஸு, 350 வாங்கினா அவங்களுக்கு ஒரு ஃபீஸுன்னு இந்த காய்கறியை கூறு கட்டி போட்டு வைக்கிற மாதிரி இதுவும் கூறு கட்டி போட்டு இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு எனக்கு. அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தம்பி நல்ல மார்க் தாங்க வாங்கியிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை முடிச்சுட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோங்க. இந்த சம்மரில் இருக்கிற ஒரே சந்தோஷமே இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று கிராசரி வாங்கிட்டு வந்தேங்க. அதை எடுத்து வைக்கவே டைம் இல்லை, அதான் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதில் என்னென்ன கிராசரி வந்து நாங்கள் ஒரு சில பிராண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல நாங்கள் யூஸ் பண்ணது, அதை மட்டும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மசாலாவில் நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க, கரூர் லோக்கலில் இருக்கீங்கன்னா ஜேபி மசாலான்னு ஒன்று இருக்கும். சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நூடுல்ஸில் எங்களோட ஃபேவரட் பிராண்ட் வந்து டாப் ராமன் நூடுல்ஸ் தான். நான் கிராசரி எப்படி ரீஃபில் பண்ணுவேன்னா, என்னென்ன இல்லையோ அதை அப்படியே கையோட எழுதி வச்சுட்டு கடைக்கு போகிறப்ப 20 நாளோ 10 நாளோ இல்லை 1 மாதமோ எப்படின்னு எனக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க வாங்கிப்பேன். மொத்தமாக லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தெல்லாம் அடுக்க மாட்டேன். இந்த டபுள் ஹார்ஸ் பிராண்டோட புட்டு பொடி, இடியாப்ப பொடி அது எல்லாமே நல்லா இருக்குங்க. வெயில்னால செம்ம இது என்ன சொல்கிறது, எறும்பு. அதுக்காக தாங்க அந்த இது வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து தலைக்கு இதாங்க தடவுறேன், மருதாணி இலையும் அவுரி இலையும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தடவுவேன். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து வெறும் 80 ருபீஸ் தாங்க, பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. கொப்பரை தேங்காய் இங்கே கிடைக்காது. சில டிஷ்க்கெலாம் நான் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுவேன். கொப்பரை தேங்காய், இந்த சோப்பு, இந்த மிக்சடு பட்டாணி இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்கங்க. நான் வந்து இந்த கடலை இருக்குல்ல, வேர்க்கடலை வந்து பச்சையாக வாங்கிப்பேங்க. அதுதான் நல்லா முத்து முத்தாக பெருசாக இருக்கும். அந்த முத்து கடலையை வாங்கிட்டு வறுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிப்பேங்க. எள்ளு கூட அப்படி தான். கடலை, எள்ளெல்லாம் வறுத்து ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம சட்னி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இந்த பசங்கக்கிட்ட அந்த கடலையை காப்பாற்றி டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறது தாங்க பெரிய பாடாக இருந்தது. ஓகேங்க, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.